வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவே. என்ன பார்க்க போகிற மூவி வந்து பாய் கில்ஸ் வேர்ல்ட் 2024 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் காமெடி த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த படத்தை ரிவ்யூ போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஹெல்ஸ்மெண்ட் ஆல்வேஸ் உங்கள் நிறைய மூவிஸ் அப்படியே வந்துகிட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த வந்து ஒரு ஃபேமிலி வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து சர்வாதிகாரம் மாதிரி, ஓகேங்களா. வேண்டர் ஷோ அப்படின்னு சொல்லப்பாரு ஒரு ஃபேமிலி ஒருத்தங்க வந்து அதை ஓவர்டேக் பண்ணி அதை வந்து ஹில்டான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க தான் அப்போ லீடராக இருக்காங்க, ஒரு விமன், ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 12 பேரை வந்து கொண்டு போய் டெலிவிஷன் லைவ்ல வந்து பலி கொடுக்குறது அவங்களோட ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் மாதிரி. அப்போது அந்த டைமில் இருந்த நிறைய பேர் எடுக்கிற அந்த சமயத்தில் நம்ம ஹீரோட அம்மா, ஹீரோட தங்கச்சின்னு சொல்லிட்டு 3 பேரையும் வச்சிருக்கும் போது அம்மாவையும் தங்கச்சியும் கொண்டு நம்ம ஹீரோவையும் வந்து கிட்டத்தட்ட சாகடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு வந்து டிஃபெண்ட் ஆயிடுறாரு, ஓகேங்களா. அவரோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாது. தென் அதனால என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த மனசாட்சி வாய்ஸ், அந்த மனசை பேசும் பார்த்தீங்களா, அந்த வாய்ஸை வந்து அவரும் அவரோட தங்கச்சி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேரும் சின்ன வயசுல விளையாண்ட ஒரு கேமோட கேரக்டரோட வாய்ஸ் தான் நம்ம ஹீரோவுக்கு வாய்ஸாக கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் தன்னோட தங்கச்சி வந்து அங்கங்கே வந்துட்டும் போவாங்க, ஏன்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் தங்கச்சி, ஓகேங்களா. ஸோ சின்ன வயசுலேயே தனிமையில் வளர்ற நம்ம இது வந்து அவரை வந்து ஃபஸ்ட்டு அங்கேருந்து காப்பாற்றி ஒருத்தர் கூட்டு போகிற ஒரு ஏஷியன் பர்சன். அவர் கூப்பிட்டு போயிட்டு அவரை வந்து காப்பாற்றிட்டு அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவருக்கு தெரிஞ்ச எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸையும் வந்து சொல்லி கொடுக்குற ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே. அந்த டைம்லேருந்து அந்த பையனுக்கு ரிவெஞ்சோட வெறி வந்து இப்போ அந்த பையன் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய பையனாகிட்ட, ஒரு 25 வயசு பையன் வச்சுக்கோங்களேன். 25 அந்த 25க்குள்ளே அந்த மாதிரி ஒரு வயசு பையன் எப்படா கிடைக்கும், எப்படா அந்த கிண்டம் அழிக்கலான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கோபத்தில் இருக்கான். ஸோ அதே மாதிரி திரும்பி 12 பேரை கொண்டு வர்றதுக்கு வராங்க. வந்த அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எப்படியோ நம்ம ஹீரோ உள்ளே போயிடுறாருங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்குள்ளே தான் போகிறாரு, ஓகேங்களா. அந்த பேலஸ்குள்ளே போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அது ஸ்டார்டிங் வழியில் இருக்காரு. அங்கே வந்து ஒரு 2 பேரை பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் டீம் மேட்ச் ஆகிடுறாங்க. இப்போ 3 பேர் நம்ம ஹீரோ, அந்த 2 பேர் டீம் மேட்ச் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு வழியாக வில்லிக்கிட்ட போயிடுறாங்க. வில்லிக்கிட்ட போனதுக்கப்புறம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லி வந்து குழப்ப ஆரம்பிக்கிறான். இந்த வந்து நீயும் என் ஃபேமிலி தான், அதே மாதிரி உன் தங்கச்சி வந்து சாகலை, உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அந்த 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 பர்டிகுலர் கிங்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கிங்டம்க்கு வந்து ஒரு சோல்ஜர்ஸ் கும்பல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த சோல்ஜர்ஸ் கும்பலுக்கு ஹெட்டே நம்ம ஹீரோட தங்கச்சி தான். செம்ம ஃபைட்டு. அவங்க 2 பேருக்குமே ஒரு டைமில் ஃபைட் நடக்கும். கிட்டத்தட்ட வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சியை வந்து கிட்டத்தட்ட ஹீரோ வந்து கொல்ல போயிடுவாங்க. கொல்ல போகிற சமயத்தில் வந்து நம்ம ஹீரோக்கும் அவங்களோட தங்கச்சிக்கும் வந்து சின்ன வயசுல வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிடிக்காத விஷயத்துக்கு வந்து மிடில் ஃபிங்கர் காட்டுவாங்க. ஸோ அவங்க வந்து மிடில் ஃபிங்கர் காட்டாமல் 5 ஃபிங்கரையும் வந்து மிடில் ஃபிங்கராக நினச்சிட்டு காட்டுவாங்க. ஸோ அந்த சிம்பிளை வந்து நம்ம ஹீரோ வந்து தங்கச்சிக்கிட்ட காட்டணும்னா அவங்க சென்டிமெண்ட்லாம் வந்து இதாகி அந்த கிங்டமோட ஹெட்டை வந்து அங்கேயே கொண்டுடுறாங்க. படம் முடிஞ்சு அப்படின்னு நினச்சா 2 பேரும் தப்பிச்சு போகலான்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா, இத்தனை நாளாக நம்ம ஹீரோவை வளர்த்த மாஸ்டர் வந்து வெளியே நிற்கிறார். அவர் என்னன்னா, இவள் அழிப்பேன், நான் வந்து தங்கச்சி அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் வந்து தங்கச்சி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இடம் தான் கிளைமேக்ஸ். நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்த மாஸ்டர் அழிச்சிட்டு தன்னோட உலகமான தங்கச்சியை வந்து காப்பாற்றுறா. அப்படி இல்லைன்னா தங்கச்சி போனால் போட்டும், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து உலகமாக இருந்தேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்து பலி கொடுப்பாரா அப்படின்றத இந்த படத்தோட இந்த கிளைமேக்ஸே, ஓகேங்களா. அதனால தான் இந்த படத்துக்கு வந்து பாய் கில்ஸ் வேர்ல்டுன்னு வச்சுக்கலாம். இந்த வேர்ல்டு வந்து 3 விஷயத்தை குறிக்கலாம். ஒன்று வந்து அந்த கிங்டம், தங்கச்சி, அப்படிலாம் மாஸ்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்களா? பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதே மாதிரி இந்த படத்துக்கு நான் 3.5 சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, R-rated வேறு லெவலில் இருக்கும். உண்மையாகவே சொல்கிறேன், லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், கெட்ட வார்த்தைகள். ஆனால் R-rated கண்டென்ட் அவ்வளோ உள்ளே இருக்குது. நியூடிட்டி வராது. இந்த ரத்தம் தெரிக்கிற சீன்லாம் வேற மாதிரி இருக்கும். ஒரு செம்ம ஆக்ஷன் லவ்வர்ஸ் R-rated ஆக்ஷன் பார்க்கணும். டெட்பூல் மாதிரி ஒரு R-rated ஆக்ஷன் பார்க்கணும். டெட்பூலோட அதிகமாகவே இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா டெட்பூலில் காமெடி இருக்கும், இதில் காமெடி கம்மியாக இருக்கும், பட் ஆக்ஷன் அதிகமாக இருக்கும். அந்த விதத்தில் சூப்பராக இருந்ததுனால இந்த படத்துக்கு நான் 3.5 சொல்லுவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.